போன மாதிரி இருக்கு. என்ன வேலை செய்யற நீங்க? நாங்கள் பிறகு எடுக்க போகிறேன். ஆற்று வழியாக ஒரு ஆள் கட்ட போகிறோம். நாங்கள் ஊர் வழியாக தர்மத்துக்கு போகிறோம். தர்மம் எடுக்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்த இந்த டைம் இல்லை, நீங்கள் உங்களோட மகள் தான் இருந்தவங்க. எங்கே போயிருந்த நீங்கள்? கொல்லி எடுக்க போனேன். கொல்லி எடுக்க போனேன். சிவரஞ்சனி. எத்தனை வயசு? 17. நீங்கள் ஸ்கூல் போனீங்களா? எத்தனையாம் மல்ல? 7ஆம் மல்ல. நீங்கள் 6, நீங்கள் 7. உங்களோட பேர்? இப்போ ஒரு நாளைக்கு இரங்கல் எடுத்தது சாமமாக இது வந்து அதை எத்தனை நாளைக்கு காணும் உங்களுக்கு? அதை தம்பிச்சு சாப்பிட்றேன், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றேன். ஊர்லேயும் பெருசாக காசு இல்லாது. ஊருக்குள்ளே போகிறேன் நீங்களா இரங்கல் எடுக்க? ஊர் வழியும் போகிறாங்க, கடை இருந்தாங்க. சரி, அவங்களோட அம்மா வந்து இரங்கல் எடுக்க போகிறத உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே போய் அவங்களோட கேட்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அது கஷ்டத்துக்கு என்ன செய்கிறோம் தெரியாமல் அனுப்பிவிட்ருக்கோம். வேறு வேலையும் இல்லை எங்களுக்கு செய்கிறது. நீங்கள் வந்து எதுவும் தொழில்கள் செய்யலாடா? இல்லை, இங்கே கொஞ்ச நாள் போயிருந்தாங்க காமெண்டுக்கு. அதுக்கு எனக்கும் வருத்தம் இருந்ததால் போகல. என்ன கொஞ்சம் கஷ்டம் எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு தட்டுப்பாடு. அம்மா வந்து செய்ய போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. இல்லாட்டி நாங்கள் பட்டினியாக தான் கூட இருக்கிறோம். அது சில டைமில் இரவில் சாப்பாடு இருக்கும், பகலில் சாப்பாடு இருக்காது. ஒரு நேரம் தான் சாப்பாடு கிடைக்கும். அப்படி தான் சாப்பிட்றாங்க. ஏண்டா அது அவங்களோட ஸ்கூல் வந்து இருக்கிறது வெகு தூரம் தான். இப்போ போய் வாரத்தால் விட்டுன்றாங்க. இருந்தாலும் இப்போ அக்கா விட்டதால் தங்கச்சிக்கும் அதை பார்த்தா அந்த பழக்கம் தான் வரும். அடுத்த தங்கச்சியும் அதே மாதிரி. அப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து ஸ்கூலை விட்டுத்தீங்க. இப்போ இளைய தங்கச்சி மட்டும் அனுப்புறீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்கள என்ன மாதிரி இப்படி இடையிலே நிப்பாட்டிடுவீங்களா இல்லை அனுப்ப போகிறீங்களா? இல்லை, அவையோ கஷ்டப்பட்டு நான் படிக்க. ஏன் பெச் போட காசு இல்லையா? பெச் போடுறது அது சொலிசம் வாங்குறது காசு இல்லை. 6 பெச் போடுற நீங்களா? அண்ணா போடுவார். அண்ணா போடுவார். அந்த ஒட்டுற பசை வாங்க காசு இல்லை. எவ்வளவு அது? அது 200 ரூபாய்க்கிட்ட போகும். இப்போ அம்மாட கையில் எவ்வளவு காசு இருக்குது? காசே இல்லையா? உங்கள் ஒரு தட்டையும் காசு இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ வீட்டில் 1 ரூபா காசும் இல்லையா? எப்போ நடந்தது? 5 நாள். காட்டாளிபுரத்தில் என்ன விறகு எடுக்க போனவருக்கா? அவர் மாடு கலாச்சிக்கு போன இடத்துல தான் அடிக்கிறேன். அந்த வகையில் தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அநேகமாக எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒரு குடும்பத்துக்கு அவ்வளவு பெரிய வசதியாக இருக்கிறாங்களோ ஒரு தரம் இல்லை. ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலை வந்து இங்கே முழுமையாக செய்யலுமான்னு சொல்ல இயலாது. அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம். இலங்கையிலிருந்து ஜேபி பிளாக். இப்போ வந்து நான் எந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னு சொன்னால், நாங்கள் வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருந்து இன்றைய தினம்தான் திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்திருக்கோம். இப்போ என்ன விஷயமா அப்படின்னு சொன்னால், நாங்கள் ஆரம்பத்திலே வந்து திருகோணமலை மாவட்டத்தில் அதிகமாக உதவிகள் செஞ்சு கொண்டு வந்த நாங்கள் இப்போ மழையின் காரணமாக இங்கேயும் வர முடியாது, அதோட ரொம்பவே தூரம் தானே. அப்போ அதுக்காக வந்து மட்டக்களப்பு மாவட்டத்தில் செஞ்சு கொண்டு இருந்த நாங்கள் இருந்தாலும் வந்து இங்கே நாங்கள் உதவி செஞ்சதை அடிப்படையாக வச்சுக்கொண்டு இங்கே இருக்கிற ஒரு அண்ணாவும் வந்து கோல் எடுத்திருந்தார். அதே மாதிரி நிறைய உறவுகள் கோல் பண்ணி உதவிகள் கேட்டிருந்தாங்க. அப்போ அந்த வகையில் தான் வந்து நாங்கள் இப்போ திருகோணமலை மாவட்டத்துக்கு வந்துட்டோம். இப்போ இதில் வந்து முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். என்னென்னு சொன்னால், மட்டக்களப்பு மாவட்டத்தில் நாங்கள் உதவி செஞ்சதன் மூலம் புலம்பெயர் உறவுகளின் துணையோடு வந்து வீடுகள் வந்து கட்டப்பட்டு கொண்டு இருக்குது. அந்த வீடுகள வேலைகள் வந்து ஒரு சில வீடுகள் வந்து கட்டப்பட்டு வழங்கப்பட்டுது, மற்ற வீடுகள் வந்து இன்னும் முடிய போகிற ஒரு சிச்சுவேஷனில் வந்து இருக்குது. அடுத்த வீடுகள் வந்து தொடங்கல இன்னும். என்ன காரணம்னு சொன்னால், உண்மையில் வந்து மேசன் பிரச்சனையாக போயிட்டு நாங்கள் போய் எடுத்ததும் வந்து அநேகமாக பின்தங்கிய கிராமங்கள் தான். அங்கே வந்து நாங்கள் போகிறதே நடந்து போகக்கூடிய அளவுக்கு தான் அந்த வீதிகள் இருக்குது, அப்படிப்பட்ட கிராமங்கள். இப்போ அந்த கிராமத்தில் வந்து ஒரு மேசனை எடுக்கிறதே வந்து பெரிய கஷ்டப்பட்ட ஒரு கிராமம் வந்து பார்க்கக்குள்ள அங்கே படித்தவங்க குறைவாக இருப்பாங்க. அப்படியெல்லாம் ஒரு டீச்சரோ ஒரு வேலை செய்கிற அவங்கள கண்டுபிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் அந்த ஊரை பொறுத்தவரையில் மேசன் தொழில் செய்கிற ஒருத்தரை கண்டுபிடிக்கிறதே பெரிய சிரமமாக போயிட்டு, அப்போ நாங்கள் ஆடிய சூடாகத்தானே போனோம். நாங்கள் அப்போ ஆடியஸ் அண்ணாட்டையும் வந்து சொல்லியிருந்தோம். அவரும் வந்து ஒரு நம்பர் தந்திருந்தார், அவங்களோட தொடர்பு கொண்டும் பார்த்துருந்தோம். அதுவும் சரி வரல. திரும்ப வந்து இன்னொருத்தவங்களை தொடர்பு படுத்தி தந்திருந்தார். இப்போ அவங்களோட கதைச்சதில் இப்போ ஒரு இடத்தை பொறுத்தவரையில் ஒரு சாமானியில் இப்போ எங்களோட ஊரில் வந்து
தேங்காய் இல்லாட்டி என்ன செய்யும், தேங்காய்க்கு வந்து விலை கூடும். அதே மாதிரி தான் அந்த இடத்துல வேலை செய்கிறதுக்கு மேசன் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக வந்து அந்த மேசன் வந்து காசு அதிகமாக கேட்காங்க. அதுவும் வந்து ஒரு கண்ட்ராக்ட் மாதிரி செய்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஓகேயா இருக்குது. மெயினாக நாள் சம்பளம் வந்து பார்க்கக்குள்ள அடிக்கடி வந்து அந்த இடத்துக்கு போய் பார்த்து கொண்டு இருக்க வேண்டியதாக இருக்கும். ஏனெண்டா இவங்க வந்து குறிப்பிட்ட நாளில் குறித்த வேலையை செஞ்சு முடிக்காங்களான்னு சொல்லி. ஆனால் அந்த இடத்துக்கு வந்து டெய்லி போய் வரவே இயலாது. வீடியோ பார்த்த உறவுகளுக்கும் தெரிஞ்சிருக்கும். பத்திரக்கட்டுன்ற கிராமத்தை தான் நான் சொல்கிறேன். இப்போ அந்த இடத்துல வந்து அப்படி வேலைக்கு நாங்கள் கண்ட்ராக்டுக்கு செய்ய மாட்டோம். நாள் சம்பளம் தரணும். நாள் சம்பளத்தோட வந்து சாப்பாடும் சேர்த்து தரணும். சாப்பாட்டுக்குரிய காசு தரணும். அந்த காசெல்லாம் வந்து கிட்டத்தட்ட காசு வகையில் 9,000 ரூபாய் கிட்ட வருது ஒரு நாளைக்கு. ஆனால் ஒரு நாளைக்கு வந்து அவங்க 9,000 ரூபாயோட வேலை செய்வாங்களா, அந்த 8,500 9,000 ரூபாயோட வேலை வந்து அவங்க செய்கிறாங்களான்னு பார்க்குறதுக்கு நம்ம போக இயலாது. ஏன்னா 8,500 9,000 ரூபாயோட வேலை செய்ய மாட்டாங்க நிச்சயம். அப்போ இதால் வந்து நஷ்டம் பெற போகிறது யாருக்கு? அந்த வீட்டு வேலைகளில் வந்து ஒரு பின்னடைவு ஒன்று ஏற்படும். அப்போ அதால் தான் நாங்கள் வந்து ஒரு கண்ட்ராக்ட் எடுத்து செய்யக்கூடிய ஆக்கள் அல்லது வந்து ஏற்கனவே வீடு செஞ்ச ஒரு நம்பிக்கையுடைய ஆக்களை கொண்டு விட்டு அவங்க வந்து இத்தனை நாள் என்று பேசிவிட்டு அத்தனை நாளைக்குள்ளே முடிக்கிறது அவங்களோட பொறுப்பாக இருக்கும். அப்போ அப்படி செய்கிறவங்களை பார்த்தா ஒரு தரமே கிடைக்கல. இப்போ அதால் தான் அந்த வீட்டு வேலைகள் கல் மண்ணெல்லாம் பறிபட்டுத்து இருந்தாலும் வந்து இன்னும் ஆரம்பிக்கிறதுக்கு மேசன் இல்லைன்ற ஒரு காரணத்துக்காகத்தான் அந்த வீட்டு வேலைகள் எல்லாம் பெண்டிங்கில் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து கொத்தியாப்புல கிராமத்தில் ஒரு வீடு ஒன்று கட்டி கொண்டு இருக்கோம். அந்த வீட்டு வேலைகள் வந்து பூச்சி வேலைகள் நடைபெற்று கொண்டு இருக்குது. அந்த பூச்சி வேலை முடிஞ்சதுக்கு பிற்பாடு அந்த மேசன் அண்ணாட்டை தான் வந்து சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து அந்த பத்திரக்கட்டை வீட்டு வேலையும் எங்களுக்கு செஞ்சுதாங்க. இதே மாதிரி நாள் சம்பளத்துக்கு தான் குறிப்பிட்ட ஒரு நாட்கள், இப்போ ஒரு 20 நாட்களுக்குள்ளே முடிக்கணும்னு சொன்னால் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், அந்த 20 நாளைக்குள்ளே வந்து முடிச்சு தரணும். இப்போ 20 நாளைக்குரிய சம்பளம் தான் நம்ம அவங்களுக்கு பேசுவோம். அப்போ அதால் வந்து ஓகேயா இருக்கும். இப்போ அதால் தான் வந்து நாங்கள் அவர்கிட்ட சொல்லி வச்சுருக்கோம், இந்த வேலை முடிஞ்சதுக்கு பிற்பாடு தான் அந்த வேலை முடியும். இதை வந்து என்ன காரணத்துக்காக நான் சொல்கிறேன்னு சொன்னால், என்னடாப்பா நிறைய நாள் ஆகிட்டு இன்னும் வேலை நடக்குதா இல்லையான்னு சொல்லி காசு அனுப்புனவங்களுக்கு தெரியணும். அதுக்காகத்தான் வந்து இந்த விஷயத்தை நானும் தெளிவுபடுத்தியிருக்கேன். அதே மாதிரி தான் வாழைக்கால சின்னதாக ஒரு வீடு ஒன்று கட்டணும். அந்த வீட்டு வேலையும் வந்து இதன் காரணத்தால் தான் அத்திவாரம் போட ஆரம்பித்து அதுவும் வந்து இடையில் நிப்பாட்டுப்பட்டிருக்கு. என்னன்னு சொன்னால் சம்பள பிரச்சனைகள் அப்படி இப்படி நிறைய பிரச்சனைகளாக போயிட்டுது. இப்போ எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டு நான் வந்து அந்த காணொலியும் பதிவு செய்வேன். இப்போ வந்து நம்ம வந்திருக்கிற இடம் ஏதான்னு சொல்லி முக்கியமாக பார்க்கணும். திருகோணமலை மாவட்டம் சீதனவழி அப்படின்ற கிராமத்துக்கு தான் நாங்கள் இப்போ வந்திருக்கோம். இங்கேயும் வந்து எந்த அடிப்படையில்னு சொன்னால் எங்களை தொடர்பு கொண்டு சொல்லியிருந்தாங்க, இங்கே வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குது. குறிப்பாக வந்து ஒரு பிள்ளைகிற நம்பர் தந்திருந்தாங்க, இந்த பிள்ளைகிட்ட வந்து கால் பண்ணி கேட்டுட்டு போய் அந்த உதவிகளை செஞ்சு கொடுங்கண்டு. இப்போ அந்த பிள்ளையை தொடர்பு கொண்டு பார்த்தா அந்த பிள்ளைகிற வீட்டையும் வந்து அவங்களோட பேரும் தானே அதில் இருக்குது. அவங்களோட குடும்ப நிலவரவும் கஷ்டமாக இருக்குது. அப்பாவுக்கு வந்து தூரத்து பார்வை வந்து அவங்களோட அப்பாவுக்கு தெரியாது. அதால் வந்து வயசு போனவருக்கு வேலைகள் செய்ய முடியாது. அம்மா வந்து இரங்கல் எடுக்க போய்த்தான் இந்த குடும்பத்தில் சாப்பாடெல்லாம் பார்த்துக்கொள்கிறாங்க. குடும்பத்தில் வந்து 5 பொம்பளை பிள்ளைகளாம், அதில் ஒரு ஆள் வந்து திருமணம் செஞ்சிட்டாங்க. 4 பேர் வந்து இந்த வீட்டில் தான் இருக்காங்களாம். படிப்பறிவுன்னு பார்க்கக்குள்ள இங்கே வந்து 5ஆம் ஆண்டு வரைக்கும் தான் ஸ்கூல் இந்த ஊரில் இல்லை, பக்கத்து ஊரில் இருக்குது. இப்போ பக்கத்து ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு தான் அவங்க 5ஆம் ஆண்டுக்கு மேலே படிக்க போகணும். ஆனால் இருந்தாலும் 5ஆம் ஆண்டுக்கு மேலே வந்து போகிறதுக்கு வசதி இல்லாததால் இந்த பிள்ளைகள் எல்லாம் வந்து 5ஆம் ஆண்டோடைய படிப்பை நிப்பாட்டி தான் இவங்க வந்து இருக்காங்களாம். இப்போ வாங்க போய் நம்ம இவங்களோட நிலவரம் தொடர்பாக பார்த்து அவங்களுக்குரிய உதவிகளையும் செஞ்சு தரலாம். அதுக்கு முன்னாடி எங்களோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்கிங்கன்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. என்னென்னு சொன்னால் எங்களுக்கு வந்து இப்படியான இடங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு நீங்கள் தர ஆதரவு ரொம்பவே முக்கியம். நாங்கள் இப்போ வந்திருக்கிறது வந்து திருகோணமலை மாவட்டத்தில் சீதனவழி இந்த வீடு தான். இவங்க தான் வந்து உதவி கேட்டிருக்காங்க. வாங்க இப்போ நம்ம அவங்களோட நிலைமை தொடர்பாக பார்க்கலாம். வெள்ள நின்றீங்கன்னு இப்போ சொல்லுங்கம்மா. இப்போ விளங்கும் மழை பெஞ்சிக்கினே இந்த இடத்துல இருக்கல தண்ணி அப்படியே வீட்டோட தட்டினா ஃபுல்லாக தண்ணி. ஃபுல்லாக மலைக்குள்ளே வரங்க போனீங்களா? இல்லை இல்லை இங்கே இங்கே இருந்து. உங்களோட பேர் என்ன? என் பேர் மணி. மணி. மணியம்மாவுக்கு எத்தனை வயசு? எனக்கு 42. 42 வயசு தான். ஆனால் பார்க்க வயசு கூட போன மாதிரி இருக்குது. என்ன வேலை செய்கிற நீங்கள்? நாங்கள் விரைவு எடுக்க போகிறேன். ஆற்று வழியாக ஒரு ஆள் கட்ட போகிறோம். நாங்கள் ஊர் வழியாக தர்மத்துக்கு போகிறோம். தர்மம் எடுக்க போகிறோம். சரி, இப்போ நாங்கள் வந்திருந்த டைம் இல்லை, நீங்கள் உங்களோட மகள் தான் இருந்தவங்க. எங்கே போயிருந்த நீங்கள்? கொல்லி எடுக்க போனேன். கொல்லி எடுக்க போனேன்.
என்னத்துக்கு விற்பனை செய்யறதுக்கு? இல்லை அடுப்புக்கு எடுத்தலாம். அடுப்பு விற்கிறதுக்கு இந்த எடுத்து போட்டிருக்கோம், அது அடுப்புக்கு எடுத்தோம். அடுப்புக்கு எடுக்க போனேன். இதெல்லாம் விற்கிறதுக்கு போட்டிருக்கோம். விற்கிறது விற்கிறான்னு சொன்னா இங்கே வந்து வாங்குவாங்களா? மூதருக்கு கொண்டு போகணும். மூதருக்கு கொண்டு போகிறேன். என்னத்தில் கொண்டு வரேன்? சைக்கிள்லாம் சைக்கிள் இருக்கா உங்களோட வீட்டு? சைக்கிள் இருக்குது, அது இப்போ இந்த குடம் உடஞ்சி போய் கிடக்கு. குடம் உடஞ்சி போய் கிடக்கு. சரியா, இந்த வீட்டில் இப்போ எத்தனை பேர் இருக்கீங்க? நாங்கள் வீட்டில் மொத்தம் 7 பேர். 7 பேர். 7 பேர் இருக்கீங்களா இங்கே? 6 4 பிள்ளைகள், 5 பொம்பளை பிள்ளைலாம் வந்து கல்யாணம் கட்டிது. 4 பேர், 4 பொம்பளை பிள்ளையும் ஒரு ஆம்பளை பிடியும். எத்தனை வயசு பொடியனுக்கு? அவருக்கு 22. 22. எங்கே பால்? அவருக்கு இது காட்டில் போயிருக்கு. காட்டில் போயிருக்கா? என்னத்துக்காக? தேன் எடுக்கிறேன். அதான் அவர வேலை. தேன் எடுக்கிற விறகுக்கு போகிறேன். உங்களோட கணவர்? அவருக்கு பருத்தம் அலுசாரு, அவர் கண் பார்வையும் விளங்காது. அவர் ஒரு தொழிலுக்கும் போகிறல, அவர் இந்த களத்துக்கு போயிருக்கு. களத்துக்குன்னு சொன்னால்? களத்துக்கு நெல் வாங்க, வெள்ளம் வெட்டாக்குள்ள நெல் வாங்க. வெள்ளம் வெட்டுப்படுதா இங்கே? வெள்ளம் வெட்டுற வயல்களுக்குள்ளே போய் வந்து நின்றா அவங்க நெல் கொடுப்பாங்க. அதுக்கு தான் போயிருக்காரு. சரியா, நீங்கள் காலையில் கொல்லி எடுக்க எங்கே போனேன் நீங்கள்? நான் இஞ்சால காட்டுக்குள்ளே போனேன். சரியம்மா, இது வந்து உங்களோட பிள்ளை இல்லைண்ணே? வணக்கம் தங்கச்சி. வணக்கங்க. உங்களோட பேர் என்ன? நிசாந்தினி. எத்தனை வயசு உங்களுக்கு? 21. என்ன செய்கிறீங்க நீங்கள்? நான் இங்கே போகல, வீட்டிலாம் இருக்கீங்க. படிக்கல நீங்கள்? இல்லை படிக்கல. எத்தனையாம் ஆண்டில் நின்றீங்க? 6ஆம் ஆண்டில் நின்றீங்க. உங்களோட பேர்? சிவரஞ்சனி. எத்தனை வயசு? 17. நீங்கள் ஸ்கூல் போனீங்களா? எத்தனையாம் ஆண்டில் நின்று? 7ஆம் ஆண்டில். நீங்கள் 6, நீங்கள் 7. உங்களோட பேர்? உசாந்தினி. எத்தனை வயசு? எனக்கு 14. நீங்கள் எத்தனையாம் ஆண்டில் நின்றீங்க? 5. 6 இல்லை 7, 6, 5. எல்லோரும் வந்து ஒரு ஆண்டு குறைய நின்றுருக்கீங்க. ஒரு ஆளுக்கு பிறகு வந்து படிப்பு கூடித்தான் போகணும். அக்கா 7ஆம் ஆண்டில் நின்றா தங்கச்சி இன்னும் கொஞ்சம் 10 வரைக்கும் படித்தா அவள் ஓயலாவது படிச்சிருக்கணும். ஏன் நீங்கள் 5ஆம் ஆண்டில் நின்று? அங்கே சேனருக்கு போகிறதுக்கு நடையில் போகணும். அப்போ இவங்க எங்கே போனவங்க? அவங்க முன்னே சைக்கிள் இருந்தது. இப்போ 2 இங்கேருந்து அடுத்த ஊர் அது சேனையூர். சந்தோஷபுரம் தானே? சந்தோஷபுரம். அதை தாண்டி சேனையூர். 2 ஊர் தாண்டி போகணும். இப்போ அதால் தான் போகல. நீங்கள் தான் அனுப்பலண்ணே? நான் அனுப்புனேன். கஷ்ட நிலைமை அதில் இவருக்கு பருத்தம் வந்துட்டு அவள் பிள்ளைகளுக்கு பள்ளி செலவு, அதால் அவங்க நின்றுட்டாங்க. இது அவங்களோட வீடு? நீங்கள் கட்டின வீடா? இல்லை, அரசாங்கத்தால் தந்தது. இது என்னது? அது நாங்கள் இந்த அடுப்பு அடிமாளுக்கு படங்கால கட்டிட்டோம். சமைக்கிறது கட்டிடுங்க. பாப்பம்மா உங்களோட வீட்டை? இதுக்குள்ள சமைக்கியல்? அது மழை பெஞ்சா இருக்கல, அது ஒழுகுதா? தண்ணி அடிக்கும். இது அவங்களோட சைக்கிள், உடஞ்ச சைக்கிள். என்ன இங்கே வேலை நடக்குதா? தண்ணி லைன் வருது. தண்ணி லைன். இப்போதான் இங்கே லைன் தண்ணி கொண்டு வராங்க. தண்ணி எடுக்கிறது கஷ்டம். நாங்கள் அங்கே ஊருக்குள்ளே போய் தான் அனுப்புவார். ஊருக்குள்ளே சந்தோஷப்படுறதுக்குள்ள கன தூரம் என்னத்தில் கொண்டு வரேன்? சைக்கிள்லாம் ஏற்றிட்டு வரேன். சைக்கிளில் ஏற்றி வரேன். சைக்கிள் ஏற்றி வரேன். 5 நேரம் தூக்கிட்டு வரோம். குடி தண்ணி அங்கே இருந்து எடுக்குது. மற்றதுக்கெல்லாம் குளிக்கிறதுக்கு அங்கே பொது கிணறு இருக்கு. நீங்கள் மூதூருக்கு இரங்கல் எடுக்க போகிறீங்களா? ஒவ்வொரு நாளும் போகிறதா? இல்லை, ஞாயிறும் வியாழன். ஏன் அது ஞாயிறும் வியாழன்? அப்படி தான் கடையில் தருவாங்க. கடையில் போகிறோம். மற்ற நாளையில் போனால் தான் நம்ம. இப்போ என் மகன் வந்து வேலைகளுக்கு போகல. மகனுக்கு வேலை இல்லை, அதால் மகன் போகல. மகன் வேலைக்கு போகிறவர் தான். அவருக்கு இப்போ தொழில் ஒன்றும் இல்லை. இப்போ தேன் எடுத்துகிட்டு வந்தால் உங்களுக்கு காசு தருவாரா? சாமான்லாம் வாங்கி கொண்டு தருவார்.
இப்போ இனி இவங்களுக்கு வந்து இவங்கெல்லாம் படிப்பு நிப்பாட்டிட்டீங்க. ஓ மூத்தாளுக்கு என்ன இனி திருமணம் செஞ்சு வைக்க போறீங்க? அவன் மூத்தாள் கல்யாணம் கட்டிட்டான். இல்லை இவங்கள இப்போ அவளுக்கு- இருக்கிறல திருமணம் செஞ்சு வைக்கலாம். நம்மகிட்ட என்ன இருக்குது சீதனங்கள் கேட்டாலும் ஒன்றும் இல்லை. இப்போ அவக்கு கொடுத்தனீங்களா? அதுக்கு இல்லை அவக்கு கொடுக்கல. அவக்கு நல்ல மாப்பிள்ளை வந்து கிடக்கு. சரியா இன்றைக்கு வீட்டில் சமைச்சாச்சா? என்ன சமைக்கல. ஏன் அரிசி இல்லை, கறிகள் இல்லை. அரிசி இல்லையா அரிசி வீட்டில்? இல்லை, கறி வாங்குறதுக்கும் காசு இல்லை. அப்போ இன்றைக்கு சமைக்கிற இல்லையா? இன்றைக்கு சமைக்கணுமா அவன் வந்ததான். மகன் வந்தாதான் எத்தனை மணிக்கு வருவார்? அவர் 3 மணி ஆகல வருவார். 3 மணி. 3 மணிக்கு பிறகு தான் மாய் கொண்டு சமைக்கணும். அது வரைக்கும் சாப்பாடு இல்லை. அது வரைக்கும் சாப்பாடு இல்லை. நீங்களும் காலையில் ஒன்று சாப்பிட இல்லையா? இல்லை 3 பேரும் இல்லை. இரவு என்ன சாப்பிட்ட? இரவு சோறு சமைச்சிருந்தவ சாப்பிட்னாங்க. சோறு என்ன கறி? கறி ஒன்றும் இல்லை, கறி ஒன்றும் இல்லை. அப்போ என்னத்தோட சாப்பிட்ட? வெறும் சோறு தான் சாப்பிட்றாங்க. வெறும் சோறா கொடுத்த நீங்கள்? ஓ கறி வாங்குறதுக்கு காசு இல்லை. அதால் அவங்களுக்கு சம்பளம் போட்டு சோத்தை கொடுத்தேன். வெறும் சோறண்டா சம்பல் போட்டு சாப்பிட்டதா? அப்போ இப்போ அரிசி இல்லை வீட்டில் கொஞ்சமும்? அரிசி இல்லை. இப்போ எங்கே வாங்குற நீங்கள் அரிசி சாமான்? அங்கே ஊருக்குள்ள கடையில் சந்தோஷபுரத்து கடையில் சந்தோஷபுரத்து தான் நடந்து தான் போகிறேன். நீங்கள் நடந்தாங்க. கொஞ்சம் தூரம் தானே சந்தோஷபுரம் ஏன்னா அவங்களுக்கு நடந்து போய் பழகிட்டு. மோதூருக்கு இரங்கல் எடுக்க என்னத்தில் போகிறோம் நீங்கள்? நடையில் போவோம், சில நேரம் ஆட்டோவில் போவோம். ஆட்டோவில் போகிறோம். போயிட்டு நாங்கள் எடுத்துட்டு காசு எடுத்துட்டு பிறகு கொடுக்க மாட்டாங்க. இரங்கல் எடுத்தது அப்புறம் ஆட்டோவுக்கு காசு கொடுக்குறேன். சரி இரங்கல் எடுத்து என்ன செய்கிற நீங்கள்? அதுக்கு சாமான் வாங்கிட்டு வரணும். சமையல் சாமான் வாங்கிட்டு வர. இப்போ ஒரு நாளைக்கு இரங்கல் எடுத்தது சாமான் வாங்கிட்டு வந்தால் அதை எத்தனை நாளைக்கு காணும் உங்களுக்கு? அதை தமைச்சு சாப்பிடணும், கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடணும். அப்புறம் ஊர்லேயும் பெருசாக காசு விழாது. ஊருக்குள்ளே போகிற நீங்களா இரங்கல் எடுக்க? ஊர் வழியும் போகிறாங்க, கடையும் பார்க்கணும். என்ன ஏன் இரங்கல் எடுக்க போகிறீங்க? கஷ்டத்தாலாம் சாப்பாடு ஒன்றும் இல்லை. வேற ஒரு தொழிலும் செய்யலாதான் இங்கே? வேறு தொழில் ஒன்றும் இல்லை. நாங்கள் தொழில் கிடைக்கிற நேரம் போவோம். இப்படி ஆற்று ஒரு ஆள் பிடிப்பட்டா போவோம். இல்லைன்னா வேற ஆற்றுல ஆள் பிடிக்கிற டைமில் இரங்கல் எடுக்க போகிற இல்லையா நீங்கள்? இல்லை இல்லை, அங்கே கூட ஒரு ஆள் பிடிப்பட்டா போகிறல்ல. போகிறல்ல இல்லை நேரத்துலாம் போனேன். இல்லாட்டி தான் போகிறேன். நீங்கள் ஆற்றுல ஆள் எடுக்க போகிறோன்னா எத்தனையா மாதத்தில் போகிறேன் நீங்கள்? அது பைக் அந்த தை மாதம் இந்த மாதம்லாம் ஒரு ஆள். ஆனால் இப்போ இல்லை. ஏன்னா தெரியல, இப்போ ஒரு ஆள் இல்லை. இனி எப்போ போவீங்க? வார மாதம் போவீங்களா? வார மாதம் தான் போவோம். நாங்கள் எங்களுக்கு கஷ்டம். எனக்கு 5 பொம்பளை பிள்ளைகள். அதில் ஒரு பிள்ளைய கட்டி கொடுத்துட்டேன். இப்போ 4 பொம்பளை பிள்ளை இருக்குது. ஒரு ஆம்பளை பிள்ளை. இவருக்கும் கண் பார்வை கொஞ்சம் குறவு. அதில் அவருக்கு தொழிலுக்கு போகிறல. நான் ஊர் வழியை பிச்சைக்கு போனால் தான் எங்களை வீட்டில் சாப்பாடு. இல்லைன்னா நாங்கள் பட்டினி தான் கிடக்கோம். சரியம்மா, நான் பிள்ளைகளோட வதைக்கேன். சரி, வணக்கம் தங்கச்சி. வணக்கங்க. சரி, நீங்கள் தான் வந்து அந்த இடம் தெரியாதால வந்து கூட்டிகிட்டு வந்த நீங்கள். இப்போ என்ன மாதிரி உங்களோட வீட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்குது? கஷ்டம். அம்மா இதுக்கு ஊருக்கு போனால் தான் சாப்பாடு வரும். இல்லாட்டி சாப்பாடு இல்லை, ஒரு நாள் பட்டினியாக கிடக்குறாங்க. மழை அதிகமாக பெஞ்சிருந்தா ஊருக்குள்ளே போக மாட்டாங்க. சரி, கொஞ்சம் சவுண்டாக இருக்கினே அங்கால, அதான் பார்த்தேன். நாங்கள் என்ன மாதிரி விளங்குதோ இல்லையோன்ட்டு தெரியாதானே. பரவாயில்ல, நம்ம கதைப்போம். ஏன்டா எல்லா பக்கமும் அந்த சத்தம் விளங்கி கொண்டு தான் இருக்குது. அங்கால லைன் எடுக்கிறதுக்கு ஜேசிபி வேலை நடந்து கொண்டு இருக்குது. சொல்லுங்கள். எங்களுக்கு கஷ்டம். அம்மா வந்து ஊருக்கு போனால் சாப்பாடு ஒரு நாளுக்கு சாப்பாடுலாம் கடந்துருக்கும். சோறு இருந்தாலும் கறி ஒன்றுமே இல்லை. மழை பெஞ்சா ஊருக்கு அங்கே போகலாது. அப்பா கண்ணு தெரியாது, அப்பா இயலாது, அங்கே வேலைக்கு போய்க்க மாட்டேன். கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுருக்கோம். சரி, அவங்களோட அம்மா வந்து இரங்கல் எடுக்க போகிறத உங்களால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குதா? இல்லை, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே போய் அவங்களோட கேட்குறதெல்லாம் கஷ்டமாக இருக்குது. அது கஷ்டத்துக்கு என்ன செய்கிறாங்க தெரியாமல் அனுப்பிவிட்ருக்கோம். வேறு வேலையும் இல்லை எங்களுக்கு செய்கிறதுக்கு. நீங்கள் வந்து எதுவும் தொழில்கள் செய்யலாடா? இல்லை, இங்கே கொஞ்ச நாள் போயிருந்தாங்க காமெண்ட்டுக்கு. அதுக்கு எனக்கும் வருத்தம் இருந்ததால் போகல. என்ன வருத்தம்? எனக்கு இந்த இதய துடிப்புக்காக அங்கே போகல. இதய துடிப்பு குறைவு அப்படியா? கூடுதலாக துடிக்கிறது. கூடுதலா? அப்போ அதுக்கு என்ன சொன்னவங்க ஹாஸ்பிட்டலில்? ஃபஸ்ட்டு போய் அங்கே எல்லாம் செக் பண்ணி மலைக்கெல்லாம் ஏற்றி அங்கெல்லாம் பார்த்து இப்போ எல்லாம் சரிண்டாங்க. அதிகமாக வெயிட்டு சாமான் தூக்கணாண்டாக்காங்க. இப்போ காமன்ஸுக்குள்ளே உங்களுக்கு வெயிட் தூக்குற வேலை அப்படியான வேலையா?
இல்லை அது இல்லை இப்போ இங்கே பூட்டியாச்சு. பூட்டியாச்சா? என்ன காரணம்? அவங்க இங்கே நஷ்டமாக வருதான்னு சொல்லி பூட்டியிருக்காங்க. பூட்டிட்டாங்க. இப்போ வேறு வேலைகள் செய்யலாத இந்த இடத்துல வந்து வேறு தொழிற்சாலைகள் இல்லை இந்த ஊருக்கு வேறு ஒன்றுமே இல்லை. இப்போ மூதூர்லேயும் இல்லையா? ஊரில் இருக்குது. அங்கேருந்து போகிறதுக்கு கஷ்டம் தானே. போகிற கஷ்டம்டா சைக்கிள் அப்படி இல்லாததா? ஓ சைக்கிள் இருந்தால் மூதூர் போய் வரலாமா நீங்கள் வேலைக்கு? வேறு படிப்பு சம்மந்தம் வேலைண்டா செஞ்சுக்க மாட்டோம். வேறு வேலை செய்யும். ஓ இப்போ என்ன வேலை உங்களுக்கு சரி வரும்? சும்மா கடை எதுவும் வேலை செஞ்சால் கடையில் எதுவும் பொருள் எதுவும் இறக்குற அப்படி எதுவும் இறக்க உங்களுக்கு இயலாது. பாரம் தூக்கக்கூடாதுன்னு சொன்னல, திரும்ப எப்படி செய்வீங்க? பொருள் தூக்கி கொடுக்குறதுக்கு இது சின்ன பொருள் அது தூக்கி கொடுக்குறது. கேட்குற பொருள்களை எடுத்து கொடுக்குறேன். நீங்கள் சொல்லுங்கள் தங்கச்சி, எப்படி இப்போ குடும்ப நிலவரம் இருக்குது? கொஞ்சம் கஷ்டம். எங்கள் வீட்டில் சாப்பாடுக்கு தட்டுப்பாடு. அம்மா வந்து செய்ய போயிட்டு வந்தால் தான் எங்களுக்கு சாப்பாடு. இல்லாட்டி நாங்கள் பட்டினியாக தான் கூட இருக்கிறோம். அது சில டைமில் இரவில் சாப்பாடு இருக்கும், பகலில் சாப்பாடு இருக்காது. ஒரு நேரம் தான் சாப்பாடு கிடைக்கும். அப்படி தான் சாப்பிட்றோம் நாங்கள். எங்களுக்கு கஷ்டம். உங்களுக்கு படிக்க ஆசையா இல்லையா? ஆசை இருந்து என்ன செய்ய வசதி இல்லை. சரிதான். இப்போ சைக்கிள் இருந்திருந்தா நீங்கள் போயிருப்பீங்க ஸ்கூலுக்கு. ஓ என்னடா அது அவங்களோட ஸ்கூல் வந்து இருக்கிறது வெகு தூரம் தானே. இப்போ போய் வாரத்தால் விட்டுன்றாங்க. இருந்தாலும் இப்போ அக்கா விட்டதால் தங்கச்சிக்கும் அதை பார்த்தா அந்த பழக்கம் தான் வரும். அடுத்த தங்கச்சியும் அதே மாதிரி. அப்படி ஒவ்வொரு ஆளாக வந்து ஸ்கூலை விட்டுத்தீங்க. இப்போ இளைய தங்கச்சி மட்டும் அனுப்புறீங்கன்னு சொல்கிறீங்க. அவங்கள என்ன மாதிரி இப்படி இடையிலே நிப்பாட்டிடுவீங்களா இல்லை அனுப்ப போகிறீங்களா? இல்லை அவைகளை கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வைக்கணும். இப்போ எங்கே பால் ஸ்கூலில் இருக்கா? ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. என்ன மாதிரி அவங்களோட படிப்பெல்லாம்? படிப்பு பரவாயில்ல. எத்தனையாம் ஆண்டு படிக்காங்க? 4ஆம் ஆண்டு படிக்கிறாங்க. 4ஆம் ஆண்டு, 9 வயசு. ஓ எக்ஸாமில் எப்படி மார்க்ஸ் எல்லாம் எடுப்பாங்க? கொஞ்சம் குறைவாக தான் எடுக்கிறாள். குறைவாக தான் எடுக்காங்க. கிளாஸுக்கு அனுப்புகிறேன் நீங்களா? ஓ கிளாஸ் போனவள் அங்கே காசு கட்டுறவங்க அதுக்கு ஒரு அவள் போகிறல்ல 2 தாள் போகிறல்ல. எங்கே இங்கேயா இந்த ஊர் இல்லையா? ஓ இந்த ஊரில் 5 அனுப்பினாங்க. அந்த முன்னு கடையடியில் வந்து அது அங்கே அனுப்பினாங்க. கிளாஸ் நடக்குது அங்கே? ஓ அந்த ஃபுல்லாக வச்சு கொடுத்தவள் 300 கட்டினாங்க ஒரு மாதத்துக்கு. அதுக்கு பிறகு கொஞ்சம் கஷ்டத்தால் போகல அவளுங்க. இப்போ வீட்டில் வந்து உங்களுக்கு டாய்லெட் வசதியெல்லாம் இருக்குது. நீங்கள் இங்கே யூஸ் பண்ணுறீங்களா இல்லை வெளி இடத்துக்கு தான் போகிறது? இல்லை இங்கே டேரோட்டுக்கலாம் இங்கே யூஸ் பண்ணுறீங்க. தண்ணி வசதியெல்லாம்? தண்ணிக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். சந்தோஷப்படுத்துகிற போய் எடுத்து வரணாங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. நீங்களும் போய் எடுத்துகிட்டு வரோம். ஓ எப்படி சைக்கிள் இல்லாட்டி இப்போ சைக்கிள் உடஞ்சிட்டேன் நீங்கள் இப்போ எப்படி எடுத்து வரீங்க? சைக்கிள் வச்சு தான் காற்று கொஞ்சம் அடித்து எடுத்து வரனாங்க ஏற்றிட்டு. அம்மா நான் கூட முடைஞ்சிட்டேன்ண்டு. அது அப்பாட சைக்கிள். எடுத்து வர மைக்க புழங்குறதுக்கு இஞ்சி வந்து எடுத்து வரனாங்க. காற்றடிச்சிட்டு போய் எடுத்துகிட்டு வர நேரம் இறங்கிருந்து திரும்ப. ஏன் பெச் போட காசு இல்லையா? பெச் போடுறது அது சொலிசம் வாங்குறதுக்கு காசு இல்லை. யார் பெச் போடுற? நீங்களா? அண்ணா போடுவார். அந்த ஒட்டுற பசை வாங்க காசு இல்லை. எவ்வளவு அது? அது 200 ரூபாய்க்கிட்ட போகும். இப்போ அம்மாட கையில் எவ்வளவு காசு இருக்குது? காசே இல்லையா? உங்கள் ஒரு தட்டையும் காசு இல்லையா உங்கள்கிட்ட? இப்போ வீட்டில் ஒரு ரூபா காசும் இல்லையா? உண்மையை தானே சொல்கிறீங்க? உண்மையாக தான் சொல்கிறேன். என் அண்ணா அங்கே காரில் வீட்டுக்கு வந்து தேன் விற்றா தான் காசு. எங்களுக்கு தேன் விற்றா விலங்கல்லம்மா? தேனோல் பட்டுனா தான் கொண்டு விற்று போட்டு சாமானில் எடுத்துட்டு வருவார். இப்போ இன்றைக்கு வந்து அவர் தேன் வெட்டலண்டு வைங்களேன், ஒன்றுமே அவருக்கு காட்டில் கிடைக்கல. சொன்ன அன்றைக்கு சாப்பாடு இல்லையா உங்களுக்கு? சாப்பாடு இல்லை, பட்டினி தான் இருக்கணும். இப்போ நாளைக்கு எங்கே போவீங்க நீங்கள்? நாளைக்கு நாங்கள் இப்படி தான் போகணும். மூதூர் வழியாக போகணும் இரங்கல் எடுக்க. அவர் வந்து தேன் வெட்ட போய் அடுத்த விறகு எடுத்து கொண்டு விற்றா தான் காசு உங்களுக்கு. அப்படி இல்லாட்டி நீங்கள் இரங்கல் எடுக்க போகணும். உங்களோட மகன் போகிற இடத்தையும் ஜானியாக தான் இருக்கு. இறந்துட்டாரா? எப்போ நடந்தது? 5 நாள். பாட்டாளிபுரத்தில் என்ன விறகு எடுக்க போனவருக்கா? அவர் மாடு கலாச்சிக்கு போனவரான். போன இடத்துல ஜான் அடிச்சு அதால காட்டு வழியாக போகிறதும் பயம், விறகு எடுக்கிறதும் பயம். இப்போ உங்களோட மகன் தனியாக போயிருக்காரா இல்லை ஆக்களோடைய? இல்லை, அவர் மச்சாங்காரனும் சித்தப்பாக்காரன். ஏன்டா இப்போ நிறைய பேர் போனால் தான் கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கும். என்ன இப்போ என்னத்தில் கொண்டு வரவங்க கொல்லி கட்டிட்டு? சைக்கிள்லாம் கொண்டு வர. சைக்கிள்? அவருக்கு சைக்கிள் இருக்கா? சைக்கிள். சரி, என்ன விஷயம்டா
உங்களோட குடும்பத்தில் நிலைமையை மாற்றணும்னு சொன்னால் நீங்கள் அதை மாற்றணும். உங்களோட கையில் தான் இருக்குது. இப்போ என்ன செஞ்சால் மாற மாட்டேன் நினைக்கிங்க? எதுங்க தொழில் எதுங்க அப்படின்னா தொழில்கள் செஞ்சால் என்ன நடக்கும்? கொஞ்சம் சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கும். சாப்பாடு கஷ்டம் இல்லாமல் இருக்கும். வேறு அது நீங்கள் இப்போ ஒரு வேலைக்கு போகிறீங்க, வேலைக்கு போனால் உங்களுக்கு சாப்பாடு பிரச்சனை வராது. வேறு என்ன நடக்கும்? வேறு இந்த தண்ணி இது இல்லை, தண்ணி இதெல்லாம் எடுக்கல. தண்ணி இதை எடுக்கலாம். வேறு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருக்கலாம். அப்பாவுக்கு கொஞ்சம் இயலா தண்ணி, அதனால் உங்களோட அம்மாவை இரங்கல் எடுக்க போகாமல் நிப்பாட்டலாம். அவங்க நிப்பாட்டி கஷ்டப்பட. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்? நீங்கள் வேலை நீங்கள் தான் தேடணும். இப்போ இங்கேருந்து செய்யக்கூடிய வேலைகள்ண்டா என்ன வேலை செய்யலாம்? இப்போ அம்மா நீங்கள் எல்லாரும் சும்மா தானே இருக்கீங்க வீட்டில், இவ்வளவு பேரும் சேர்ந்து ஒரு தொழில் செய்யலாம் தானே. அவ்வளோத்துக்கு வசதி அப்படி இல்லை. இங்கே தொழில் செஞ்சாலும் அந்த தொழிலை வந்து என்னென்னு சொல்கிற, ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழில் இப்போ இவங்க வந்து அரிசி அப்படி எதுவும் குட்டி விற்பனை செய்கிற அப்படி தொழில் இருந்தாலும் வாங்குறதுக்கு இங்கே ஆக்கள் இல்லை, வேறு இடத்து தான் கொண்டு போகணும். இப்போ இங்கே இருக்கிற கிராமத்திலே வந்து எல்லாரும் கஷ்டப்பட்ட ஆக்கள் தான் பொதுவாக. ஏன்னா உங்களோட கிராமத்தில் ஏன்னா ஏற்கனவே நாங்கள் ஆடியோ சூடாக கதைச்சி இங்கே வந்திருந்தேன். நாங்கள் வந்து உதவிகள் அந்த வீடியோ எடுத்திருந்தேன். நாங்கள் அந்த வகையில் தான் எனக்கு தெரிய வந்தது, இந்த கிராமத்தை பொறுத்தவரையில் அநேகமாக எல்லாருக்குமே கஷ்டம்தான். ஒரு குடும்பத்துக்கு அவ்வளோ பெரிய வசதியாக இருக்கிறாங்களோ ஒரு தரம் இல்லை. ஒரு தொழில் செஞ்சால் அந்த தொழிலை வந்து இங்கே முழுமையாக செய்யலுமான்னு சொல்ல இயலாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு தொழில் செய்கிறேன்டா இங்கேருந்து செஞ்சு கொண்டு விற்பனை செய்யக்கூடியதாக தான் இருக்கணும். அப்படி செய்யணும். அப்படி இல்லாட்டி இங்கே கோழிகள் அப்படி எதுவும் வளர்த்து விற்பனை செய்யணும். முட்டைகள் கோழிகளை கொண்டு விற்பனை செய்கிற மூதூரில் உங்களோட அம்மா வந்து இரங்கல் எடுக்கிறத விட கோழி விற்பனை செய்கிற ஓகேயான தொழிலாக தானே இருக்கும். அப்படியானது செய்யலாம். நீங்கள் இங்கே வந்து கோழிகள் வளர்க்கலாமா? உங்களோட வீட்டில் வளர்க்கலாம். கூட இருக்கு. மாரிக்கு வளர்க்கலாம். மாரிக்கு வந்து வளர்க்குறேன்டாம்மா இந்த உயரமான கூடா இருக்கணும். உங்களுக்கு உயரமான கோழி கூடு மாரி காலத்தில் மட்டும் தீனை போட்டு வளர்க்கணும். நீங்கள் பிறகு இறந்து விட்டு வளர்க்கலாம். இப்போ கோழி கூடு வந்து இல்லை உங்களோட வீட்டை இல்லை. முதல் வளர்த்துனீங்களா கோழிகள்? இதுவரைக்கும் செய்யவே இல்லை. இப்போ காலங்காலமாக நீங்கள் இரங்கல் எடுத்து தானே பிள்ளைகளை வளர்த்து வாரீங்க. இவர் உழைக்க போகிறவர் தானே, உங்களோட கணவர் போகிறவர் நல்லா இருக்க போல, அவர் தொழிலுக்கு போகிறவர். அதெல்லாம் நான் அவரோட போகிறல. இப்போ அவருக்கும் வேலாமல் போயிட்டு. அவர் என்ன தொழில் செஞ்சவர்? அவர் தேங்காய் மரத்தில் வர தேங்காய் ஆயிரம் கூலி தொழிலுக்கு போவார். இப்போ எத்தனை வயசு அவருக்கு? அவருக்கு 54 வயசு. 54 வயசு. அவருக்கும் பெரிய வயசு இல்லை, அவருக்கும் பெரிய வயசு இல்லை. ஆனால் பார்க்க வயசு கொண்டாக்கள் மாதிரி இருக்காங்க. என்னடா செய்கிற தொழில்களும் இருக்கிற சிச்சுவேஷன் அப்படி இருக்குது. பிள்ளைகளுக்கெல்லாம் வந்து உடுப்புகள்லாம் எடுத்து கொடுக்குற நீங்களா? பிள்ளைகளுக்கு உடுப்பு எங்களுக்கு எடுக்கிறது கஷ்டம். அப்போ என்ன செய்கிறீங்க? அவங்களோட அத்தான் தான் எடுத்து கொடுக்குறது. அத்தானண்டா அவங்களோட மூத்த கணவர் என்ன? மற்றபடி அவங்களும் எடுத்து கொடுக்கலாடி வருஷ நாள் வந்த உடுப்பு இல்லை. இது இப்போ நீங்கள் இருக்கிற உங்களோட சொந்த விளவு தானே? இது உங்களோட விளவு தான். இதை தாண்டி வேறு விளவுகள் இருக்கா உங்களுக்கு? அது முதல்ல இருந்தது. அது அந்த வீடு சரியில்லை, உடஞ்சி கிடக்கலாம். அதனால் இங்கே வீடு கட்டி தந்தாங்க, இங்கே வந்துட்டேன். அப்போ அந்த விளவு அது பிரச்சனையோடக்குள்ளே அதை கட்டி தந்தவங்க அது இருந்தது, அப்படியே இருக்கு. அங்கே இருக்குது. இப்போ அதுகளுக்குள்ளேயும் செய்யலாதா? அதுக்குள்ளே தோட்டம் எதுவும் செய்யலாம். அப்போ ஏன் செய்யலை நீங்கள்? தண்ணி இருக்காங்க? அங்கே தண்ணி வைப்பு இல்லை, தண்ணி வசதி இல்லை. டைம் ஆகிடும் பிள்ளை கூட்டிகிட்டு வரும். என்ன ஸ்கூலுக்கு போய் பிள்ளைய கூட்டி வர்றதுக்கு டைம் ஆகுதான். எத்தனை மணிக்கு? 1 மணிக்கு போய் தான் கூட்டிகிட்டு வரேன். நீங்கள் ஏன்? அது இங்கே நடந்தால் போகணும், சைக்கிள் வலது தண்ணி, அதனால் நடந்து போய் கூட்டியாரு. தனியாக வர மாட்டேன். அதால் நீங்கள் போய் கூட்டி கொண்டு விடணும், திரும்ப கூட்டிகிட்டு வரணும். தூரம் தானே? ஏன்னா அது அந்த நம்ம நீங்கள் வந்து நின்ற இடம் அங்கே தான். உங்களோட எதிர்காலத்தை தான் நீங்கள் வந்து படிக்காமல் இப்படியே இருந்து வீணாக்கிட்டீங்க. உண்மையில் எல்லாம் சின்ன பிள்ளைகள், ஆனால் படிக்கல. அப்புறம் வந்து எல்லாருக்கும் உங்களோட பேர் எழுத தெரியுமா? வாசிக்க தெரியுமா? எனக்கு கொஞ்சம் வாசிக்க தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் தான் தெரியும். கொஞ்சம் தெரிஞ்சால் வாசிப்பில் கொஞ்சம் தெரிஞ்சால் ஃபுல்லாக வாசிக்க தெரிஞ்ச மாதிரி தான் அர்த்தம். எழுத்து தெரிஞ்சால் வாசிக்கலாம் தானே. எழுத்தெல்லாம் தெரியுமா உங்களுக்கு? தெரியும். அரைவாசியாக தெரியும். உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும். அப்போ நீங்கள் தான் வந்து இப்படி இருந்துட்டீங்க. உங்களோட தங்கச்சியாவது விடாமல் படிப்பீங்க. அதைத்தான் என்னால் சொல்லலும். அவளுக்கு படிப்பு செலவுக்கு எதுவும் கிடைக்குண்டா? படிப்பு செலவுகளுக்கு எதுவும் உதவி கிடைக்கணும். இந்த கொப்பி தான் வாங்குறதுக்கு, அந்த கென்பேக்கு ஷூ அது அதில்
பேக்கெல்லாம் வாங்குறதுக்கு ஷூ எல்லாம் இருக்கா அப்பா அவக்கு? இந்த பவிச்சோரா தந்தாங்க, அதில் ஒன்று எடுத்திருக்கோம். மற்றது பேக் சாமான்லாம் பள்ளிக்கூடத்தில் ஒன்று தந்தாங்க, ஒரு பேக்கு பள்ளிக்கூடத்தில் தந்தாங்க. அதான் போட்டு கொண்டு போகிறாவு. ம். கொப்பி சாமான் கொஞ்சம் கிடச்சி அதுக்கு காணாதாம அது சொல்கிறாவு. கொப்பி சாமான் நான் கொண்டு வர்றது. சரி தங்கச்சி, இப்போ உங்களை வந்து அடையாளப்படுத்தி தந்த ஒரு அண்ணா உங்களை கால் பண்ணி சொன்னேன்னு நீங்கள். அவர் வந்து எங்களோட வீடியோ பார்த்துட்டு தான் டிக்டாக்ல பார்த்துருக்காங்க போல். இப்போ டிக்டாக்ல பார்த்துட்டு தான் எங்கள்கிட்ட வந்து இப்படி சொன்னவங்க, இங்கே இந்த ஊர்லேயும் வந்து கஷ்டப்பட்ட குடும்பங்கள் இருக்குதான்னு சொல்லித்தான் வந்த நாங்கள். மற்றபடி வந்து இப்போ உங்களை வந்து அவங்க சந்திச்சு கதைச்சவங்களா வந்திருக்காங்க இங்கே? இப்போ இங்கே வந்து வீடியோ அப்படி எடுத்ததா? இங்கே வரல, அங்கே சந்தோஷப்படுத்திட்டு இருக்கலாம், அங்கே வச்சு கழிச்சு ஃபோட்டோ மட்டும் பிடிச்சிருக்காங்க. ஃபோட்டோ பிடிச்சவங்க. சரியா, நாங்கள் வந்து ஒரு தட்டையும் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அனுப்ப சொல்லலை. சரியா, அந்த விஷயங்களை தவிர்த்து கொள்ளுங்க. இப்போ எங்களை சொல்லியும் பேராக்கள் வந்தாலும் நீங்கள் வந்து அதை எடுக்காதீங்க. எதுவும் உங்களுக்கு உதவி கிடைச்சாலோ இல்லை உங்களோட தொடர்பு கொள்ளணுமென்றாலும் நான் டிரெக்டாக கால் பண்ணுவேன். மற்றாக்கள் அது சொன்னாங்க இது சொன்னாங்கன்னு சொல்லி நீங்கள் ஒரு விஷயத்தை இந்த காலத்தில் நம்பக்கூடாது. சரி, எல்லாம் பொம்பளை பிள்ளைகள் தானே, இப்போ கவனமாக இருக்கணும். மற்றாக்கிட்ட கதைகளை வந்து முழுமையாக ஒரு தடவை வந்து நம்ப இல்லாது. சரியா, இப்போ நான் உங்களுக்கு உதவி கிடைச்சா நான் நேரடியாக உங்களை தொடர்பு கொள்ளுவேன். மற்றாக்கள் மூலம் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை எனக்கு. சரியா, அதை தாண்டு சொல்லி ஏமாற வேண்டாம் ஒரு கதைக்கும். சரியாம்மா, உங்களுக்கு விளங்குதா? இப்போ மற்றாக்கள் வந்து கால் பண்ணி கதைச்ச நான் இப்போ பார்த்தேன். நான் அதெல்லாம் வந்து தவிர்த்து கொள்ள சொல்லுங்க இனி. சரியா, பொம்பளை பிள்ளைகள் தானே, உங்களோட பிள்ளைகள் தானே, யோசிக்கணும். இப்போ நான் வந்து நானும் ஒரு பொம்பளை பிள்ளைன்றதால எனக்கு விளங்குது. நான் கோல் எடுத்து நேரடியாக கதைப்பேன், உதவி கிடைச்சா கதைப்பேன் நான். மற்றபடி இனி மற்றாக்களோட வந்து தவிர்த்து கொள்ளணும் எல்லா விஷயத்தையும். சரியா, ஓகே. இப்போ வந்து இதில் எவ்வளவு காசு இருக்குன்னு பாருங்க. ₹10,000 இருக்குது. இதுக்கு என்ன வாங்குவீங்க? இதுக்கு கொண்டு வேறு சாமான் வாங்கிட்டு. உங்களுக்கு QR காசுகள் கிடைக்கிறதா? எவ்வளவு கிடைக்கும்? 8,500. 8,500. இப்போ ₹10,000 காசு வந்து யாரும் உங்களுக்கு இப்படி வந்து தந்துருக்காங்கல்ல? இதுவரை காலம் தரல. இந்த 10,000 காசு எங்களுக்கு இதுக்கு முதல் கிடைச்சதே இல்லை. இப்போ இவங்க வந்ததால் எங்களுக்கு உதவி செஞ்சுருக்காங்க. இல்லை என்னென்னு சொன்னாமா, இப்போ இந்த காசு வந்து நான் உங்களோட கையில் தந்திருந்தாலும் பிரான்ஸ்லேருந்து கணேசண்ணா தான் எங்களோட கையில் வந்து போகிற இடங்களுக்கு உதவி செய்கிறது காசு அனுப்புனவர். அவர் அனுப்புன காசுலேருந்து தான் ₹10,000 நான் உங்களுக்கு தந்திருக்கேன். இப்போ அவருக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? இந்த காசை அனுப்பி வச்ச அண்ணாவுக்கு அவருக்கு நன்றி சொல்லுங்க. என்ன வாங்குவீங்க இந்த காசுக்கு? இது கொண்டு போய் சாமான் வாங்கிது, சாப்பாடு கட்டிய சாமான் தான் வாங்கிட்டு வாங்க போகிறீங்க. எந்த இடத்துக்கு போகிறீங்க? சந்தோஷப்படுறது. உங்களோட படிக்கிற பிள்ளை இருக்கி, அவருக்கு வந்து தேவையான கொப்பி சாமான், பென்சில் சாமான் எல்லாம் வாங்கி கொடுங்க. சரியா, ஓகே தங்கச்சி? இப்போ நான் சொன்னதை மனசில் வச்சு கொள்ளுங்க. சரியா, இப்போ வந்து இவங்களுக்குரிய அடுத்த கட்ட உதவி என்ன உதவி கட்டினீங்க? இது கோழி வளர்க்குறதுக்கு உதவி. சரி தங்கச்சி, அப்படி உதவிகள் வந்து கிடைச்சா நான் நேரடியாக உங்களுக்கு தொடர்பு கொள்ளுவேன். சரியா, சரி. நீங்கள் வந்து உதவி செஞ்சாங்களுக்கு 3 பேர் என்ன சொல்ல போகிறீங்க, அதை சொல்லுங்கள். எங்களுக்கு இப்படி உதவிக்கு தந்ததுக்கு கணேசனுக்கு ரொம்ப நன்றி. அவர் இப்போ தந்ததால் எங்களுக்கு கொஞ்சம் நாளைக்கு சாப்பாடு கொஞ்சம் கஷ்டம்லாம் இருக்கும். அதனால் ரொம்ப நன்றி. எங்களுக்கு உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுங்கள். சரி தங்கச்சி, ஓகே போயிட்டு வரனா. இதானா இழந்த பழம் என்று சொல்கிறாங்க. தேந்தன் உண்மையிலே இதுதான் இழந்த பழமாண்டு தெரியல. ஆஞ்சி பார்ப்போம். அம்மா முள்ளு, அப்பா முள்ளு, கடவுளே. ஓகே, இந்த காணொலியோட நிறைவு தருணத்துக்கு வந்துட்டோம். இந்த குடும்பத்தை பொறுத்த வரையில் படிக்கிற வயசில் இருக்கிற பிள்ளைகள் கல்வியை தொடர முடியாத ஒரு சூழ்நிலை. என்னென்னு சொன்னால், இந்த கிராமத்தில் வந்து அநேகமான பிள்ளைகள் இந்த நிலைமையில தான் இருக்காங்க. பாடசாலை வசதிகள் இல்லை இந்த ஊரில். இப்போ இதால் வந்து பக்கத்து ஊருக்கு போய் படிக்கிறது, அதால் வந்து அவங்களுக்கு சைக்கிள் இல்லைன்ற அதெல்லாம் வந்து ஒரு காரணம் காட்டுறாங்க. என்னத்துக்காகன்னு சொன்னால் படிப்பை நிப்பாட்டுறதுக்கு. ஆனால் அநேகமாக வந்து எல்லாருமே படிக்கலைன்னு சொன்னால் பக்கத்து வீட்டு பிள்ளையும் வந்து ஸ்கூலுக்கு போகாட்டி இவங்களுக்கு வந்து நம்மளும் போகாமல் நின்றால் நல்லா தான் இருக்கும்னு சொல்லித்தான் தோணும். அதுதான் வந்து இதில் உண்மையான விஷயம். படிக்கணும் என்ற பிள்ளைகள் வந்து எப்படியாவது போய் படிச்சுட்டு வருங்கள். இது வந்து எனக்கும் தெரிஞ்ச விஷயம். இதில் இவங்களுக்கு வந்து இன்றைய தினத்தில் சாப்பாடு இல்லாமல் இருந்த ஒரு இடத்துல நம்ம வந்து சாப்பாட்டுக்குரிய உதவியாக ₹10,000 பணம் கொடுத்துருந்தோம். அதுவும் வந்து பிரான்ஸிலிருந்து கணேசன் அனுப்பின காசு தான் நானும் வந்து ₹10,000 உதவி செஞ்சுருந்தோம். அடுத்த கட்டம் வந்து இவங்களுக்கு அந்த இரங்கல் எடுக்க போகிறன்ற விஷயத்தை தவிர்க்கணும்னு சொன்னால் அந்த கோழிகள் வாங்கி
கோழிக்கூடு வந்து இருக்குது, அப்படியே வாங்கி கொடுக்குற உயரமான கூடு அப்படியானது வாங்கினா தான் இவங்களோட வெள்ளத்துக்கு வந்து மழை பெய்கிற டைமில் அது வந்து ஓகேயாக இருக்கும். அப்படி யாரும் உறவுகள் வந்து இவங்களுக்கு கோழி வளர்ப்புக்கு ஊக்குவிக்கணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் கீழே தெரிகிற நம்பரை தொடர்பு கொண்டு எங்கள் மூலமாக அந்த உதவியும் செஞ்சு தரலாம். சரி, நானும் வந்து போயிட்டு வரேன். இழந்த பழமும் ஆஞ்சாச்சு. காட்டினீங்களா அது என்ன? சரியா? இதுதான் இழந்த பழமா, உண்மையில் இதுதான் நான் சொல்லி பார்க்குறவங்க கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு பிறகு தான் வந்து நானும் சாப்பிடுவேன், கொண்டு போய் வைக்கணும் இதை. சரி, இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த காணொளி சந்திக்கும் வரை விடைபெறுவது ஜேபி ப்ளாக். பாய் காட்டையலா, பாய்.